லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் பொறுப்பிலிருந்து டிஜிபி சந்தீப் மிட்டல் விடுவிப்பு. ஆயுதப்படை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் மாற்றிய தேர்தல் ஆணையம். தமிழ்நாடு உள்துறை செயலாளர் தீரஜ்குமாரை மாற்றிய தேர்தல் ஆணையம். சுற்றுலாத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளராக உள்ள மணிவாசனை நியமித்து உத்தரவு. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் என்பதால் பொதுமக்களுக்கு அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் சுட்டெரிக்கும் வெயிலுக்கு மத்தியிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ள வேட்பாளர்கள். வயல்வெளிகளிலும் வீடு வீடாக சென்றும் பரப்புரை. 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் வீட்டிலிருந்தே வாக்களிக்கும் வசதி. வேலூர் மாவட்டத்தில் தொடங்கி வைத்தார் ஆட்சியர் சுப்புலட்சுமி. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை பகுதியில் பேருந்து பயணிகளிடமும் பாதசாரிகளிடமும் வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சாலையோர கடையில் தேநீர் அருந்தியபடி திமுக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டினார். என் ஒய்ஃப் துர்காவதி என்று உட்காருமா ஆமாம் உட்காரு வீடியோ உட்காரு. இருநூற்று 34 தொகுதிகளிலும் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு சிறப்பாக உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை. தோல்வி பயத்தால் விரக்தியில் இபிஎஸ் பேசி வருவதாகவும் விமர்சனம். அமோகமா இருக்கு, சிறப்பா இருக்கு. அது தோல்வியினுடைய உச்சத்துக்கு போயிட்டாரு அவரு, அதனால விரக்தியில பேசுறாரு. அதை பத்தி கவலைப்படுறாரு. நடிகரின் வாகனத்தை பின்தொடர்ந்து சென்று விபத்தில் சிக்குவதை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. இளைஞர்கள் விரைவில் திருந்துவார்கள் என்றும் நம்பிக்கை. அது நாட்டு மக்கள் நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள நாட்டு மக்கள் நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. அது திருந்துவாங்க, விரைவில் திருந்துவாங்க. தஞ்சாவூரில் இன்று பரப்புரை மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. திருவாரூர் மாவட்டத்தில் போட்டியிடும் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். காமராஜர் ஆட்சியை விட சிறந்த ஆட்சியை தருவேன் என்று தென்காசியில் சீமான் பரப்புரை. சாதிக்காக இதுவரை வாக்கு செலுத்தி என்ன சாதித்தீர்கள் என்றும் கேள்வி. இந்த தேர்தலில் இதுவரை சாதிக்காக நீங்கள் வாக்கை செலுத்தி சாதித்தது என்ன என்று எல்லோரிடத்திலும் கேள்வி எழுப்புங்கள். சாதித்தது என்ன? சாதித்தது என்ன? சாதி என்ன சாதிக்கு? எப்போது வந்தது இந்த சாதி நமக்குள்? நீ யார்? நீ எப்படி சாதியாக சுருங்கினாய்? இப்போது தாவேக்கவிற்கு வாக்கு சேகரிக்க தன்னார்வலர்களாக இணைத்துக் கொள்ளுங்கள் என்று ரசிகர்களுக்கு விஜய் அழைப்பு. அடுத்த 10 நாட்களும் தங்களுக்கு உகந்த நேரத்தில் காலை மாலை என இருவேளையும் வாக்கு சேகரிக்க கோரிக்கை. கன்னியாகுமரி விவேகானந்தா கல்லூரியில் நாளை நடைபெறவிருந்த விஜயின் பரப்புரை பொதுக்கூட்டம் ரத்து. நாளை மறுநாள் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் நடைபெற இருந்த பரப்புரையும் ரத்து. அறந்தாங்கியில் தாவேக்க தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள 15 நிபந்தனைகளுடன் அனுமதி. செக்போஸ்ட் பகுதியில் ஏப்ரல் 14 பரப்புரை மேற்கொள்ளும் விஜய். ஆரணியில் திமுக வேட்பாளர் நெல்லை காய வைத்தும், கள்ளக்குறிச்சியில் தாவேக்க வேட்பாளர் தோசை சுட்டும் வாக்கு சேகரிப்பு. தஞ்சாவூர் பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் இறகுப்பந்து விளையாடி வாக்கு சேகரித்த நிலையில் சிவகங்கையில் வேட்பாளரை போன்றே முகமூடி அணிந்து சிறுவர்கள் வரவேற்பு. ஈரோடு சத்தியமங்கலத்தில் தாவேக்க வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு கேட்ட செங்கோட்டையன். இரட்டை இலை சின்னத்திற்கு கேட்டே பழகிவிட்டதாகவும் விளக்கம். உருவாக்க வேண்டும். அந்த புரட்சிதான் தமிழக வெற்றிக்கழகத்துறை தலைவர் தளபதி அவர்களை இரட்டை இலை சின்னத்தை அங்கே இரட்டை இலை சின்னத்தை நான் கேட்டு பழகிட்டேன். இரட்டை இலை சின்னத்தை அங்கே இரட்டை இலை சின்னத்தை
வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அதிமுக வேட்பாளர் ராமு வாக்கு சேகரித்த போது குடுகுடுப்பை அடித்து குறி சொன்ன கோடாங்கி. அப்பளம் தயாரித்தும் பிரியாணி விற்பனை செய்தும் வாக்கு சேகரித்த காஞ்சிபுரம் அதிமுக வேட்பாளர் சோமசுந்தரம் அவர்கள் இந்த கட்சியினுடைய ஒரு சிறந்த வேட்பாளர், என்டிஏ கூட்டணியுடைய ஒரு மகத்தான வெற்றி வேட்பாளர் அண்ணன் அவர்கள் அனைவருக்கும் பிரியாணி வழங்கிக் கொண்டிருக்கிறார். அண்ணனுடைய ராமநாதபுரம் முதுகுளத்தூரில் தேர்தல் பரப்புரையை எங்கிருந்து தொடங்குவது என தாவேக்கவினரிடையே மோதல். வீடியோ வெளியான நிலையில் 6 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு. சென்னையில் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக முன்னாள் அமைச்சர் வளர்மதி மீது தொடர்ந்த வழக்கு ரத்து. குறிப்பிட்ட காலத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாததால் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திரிணாமுல் காங்கிரசின் காட்டாட்சி மற்றும் சிண்டிகேட் ஆட்சிக்கு முடிவு காலம் வந்துவிட்டதாக பிரதமர் மோடி பேச்சு. ஊழல்வாதிகளுக்கு அடைக்கலம் தந்தவர்கள் மே 4க்கு பிறகு தப்பியோடி விடுவார்கள் என மேற்கு வங்க மாநிலம் முர்ஷிதாபாத்தில் பரப்புரை. टीएमसी के महाजंगल राज और सिंडिकेट राज के अंत का शंखनाद है. மேற்கு வங்கம் பூர்வா பர்தமானில் தன்னை காண திரண்ட தொண்டர்களுடன் ரீல்ஸ் வெளியிட்ட பிரதமர் மோடி. ஹெலிபேட் தளத்திலேயே ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருப்பது ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புவதை காட்டுவதாக பெருமிதம். सिर्फ हेलीपैड पर ही हजारों लोग, नौजवान, माताएं, बहनें, ये दृश्य अद्भुत दृश्य है. चलिए, मुझे पब्लिक मीटिंग में लोग वेट कर रहे हैं. SIR நடைமுறை நாட்டின் மிகப்பெரிய மோசடி என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. பாஜகவை எப்படியாவது ஆட்சிக்கு கொண்டுவர மத்திய அரசு மற்றும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட முயற்சி என்றும் சாடல். ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டுவரும் பேச்சுவார்த்தைக்காக பாகிஸ்தான் வந்த அமெரிக்க குழு. அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் தலைமையிலான உயர்மட்ட குழுவினரை வரவேற்ற மூத்த அமைச்சர்கள் மற்றும் ராணுவ தலைமை தளபதி. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தை தொடங்கும் நிலையில் இஸ்லாமாபாத்தில் பாதுகாப்பு அதிகரிப்பு. முன்னெச்சரிக்கையாக பாகிஸ்தான் அரசு நடவடிக்கை. பாகிஸ்தானில் நடைபெறும் பேச்சுவார்த்தைக்கு குழந்தைகளின் இரத்தக்கரை படிந்த உடைமைகளை எடுத்துச் சென்ற ஈரான் சபாநாயகர். விமானத்தின் முன்வரிசை இருக்கைகளில் வைக்கப்பட்டிருந்த பள்ளி பைகள், காலணிகள். IPL தொடரில் பஞ்சாபுக்கு எதிரான போட்டியில் ஐதராபாத் அதிரடி தொடக்கம். 18 பந்துகளில் அரை சதம் விளாசினார் ஐதராபாத் தொடக்க வீரர் அபிஷேக் சர்மா. சென்னையில் சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 265 ரூபாயாக தொடர்கிறது. திருவள்ளூரில் நாளை மறுதினம் 5வது கட்ட பரப்புரையை தொடங்கும் முதலமைச்சர் ஸ்டாலின். மருத்துவக் கல்லூரி சாலையில் மாலை 5 மணிக்கு பரப்புரை. ரயிலாக இருந்தாலும் மெட்ரோ ரயிலாக இருந்தாலும் மத்திய அரசு உதவி செய்தால்தான் கிடைக்கும் என நயினார் நாகேந்திரன் பேச்சு. ஜோசப் கிருஷ்ணாவா, ஜோசப் விஜயா என்றும் தாவேக்க தலைவரை கிண்டல் செய்து சிவகங்கை திருப்பத்தூரில் பரப்புரை. கிருஷ்ணாவா, ஜோசப் விஜயா, ஜோசப் விஜய் இல்ல, அந்த ஜோசப் விஜய் அவருடைய கட்சியில ஒருத்தர் சில கருத்து சொன்னா அதுக்கெல்லாம் நாம் பதில் கருத்து சொல்ல முடியும். ஜோசப் தமிழ்நாட்டில் 100 இடங்களுக்கு மேல் அதிமுக வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டு அரசியலை பாஜக புரட்டி போட்டுவிடும் என்று திருமாவளவன் விமர்சனம். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 6 மாதத்தில் ஆட்டத்தை கலைத்து முதலமைச்சர் பதவியை பாஜக கைப்பற்றிவிடும் என்றும் வானூர் பரப்புரையில் சாடல்.
தப்பி தவறி அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பிஜேபி காரன் தான் முதலமைச்சரா போய் உட்காருவான். 6 மாசத்துல ஆட்டத்தை கலைச்சி ஆடிடுவாங்க. எல்லா மாநிலங்கள்லயும் அப்படிதான். ஆடுற ஆட்டம் வேறையா இருக்கும். தேர்தலுக்கு பின்னால எல்லாத்தையும் கலைச்சி போட்டு புது ஆட்டம் ஆடிடுவான். திமுக அரசு நிதியளிக்கும் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுகிறது மத்திய பாஜக அரசு. வாசுதேவநல்லூர் தொகுதி பரப்புரையில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி குற்றச்சாட்டு. கோவை வடக்கு தொகுதியில் ஒரே இடத்தில் வாக்கு சேகரிக்க திரண்ட திமுக மற்றும் பாஜகவினர். யாருக்கு மக்கள் செல்வாக்கு என்பதை காட்டும் வகையில் களைகட்டிய பரப்புரை. நிலக்கோட்டை அருகே தேர்தல் பரப்புரையின் போது அதிமுக எம்எல்ஏ தேன்மொழியிடம் அடிப்படை வசதிகள் குறித்து கேள்வி கேட்ட பொதுமக்கள். வாக்குவாதம் முற்றியதில் பொதுமக்களை அதிமுக நிர்வாகி எட்டி உதைத்ததாக புகார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் கள்ள ஓட்டு போட்டவர் கைது. அரசியல் கட்சி ஒன்று விழுப்புரத்தைச் சேர்ந்த அரவிந்தை அணுகி ஆள் மாறாட்டம் செய்து கள்ள ஓட்டு போட சொன்னதாக தகவல். திருவள்ளூரில் 9 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம், வெள்ளி, வைரம் பறிமுதல். உரிய அனுமதியின்றி காரில் எடுத்துச் சென்றதால் தேர்தல் பறக்கும் படை நடவடிக்கை. பாளையங்கோட்டை அரசு உதவி பெறும் பள்ளியில் எல்கேஜி மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பம் பெற போட்டா போட்டி. நள்ளிரவு முதல் சாலையிலேயே படுத்துறங்கி நீண்ட வரிசையில் காத்திருந்த பெற்றோர்கள். நாடாளுமன்ற வளாகத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியுடன் கலந்துரையாடிய பிரதமர் மோடி. ஜோதிராவ் பூலேவின் 200வது பிறந்த நாள் நிகழ்ச்சிக்கு வந்தபோது வரவேற்ற ராகுலுடன் சற்று நேரம் நின்று உரையாடல்.